புரியுதா புரியலையா? எல்லாம் உங்களுக்கு குறையே சொல்லிக்கிட்டு இருக்கேன், அதனால புரியாது. சாமி இப்ப அப்பல இருந்து இப்ப வரைக்கும் ஆண்களை குறையா சொல்லிட்டு இருக்காரு அப்படின்ட்டு காது கொடுத்து கேட்கறீங்களா கேட்காம இருக்கீங்களான்னு தெரியல. புரியுதுங்களா? அந்த அடிப்படையில நம்ம ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ரெண்டு பேருக்குமே அந்த பொறுப்பு உணர்வுன்னு இருக்குது. ரெண்டு பேருமே அதை பார்த்து சரி பண்ணி போனால் மாத்திரம்தான் ஒரு குடும்பத்துல பல்வேறு கஷ்டத்தை தீர்த்துக்கிற முடியும். இல்லைன்னா பல கஷ்டத்துக்குள்ள தள்ளப்படுவோம். சரியா? இது நாமளா உருவாக்கி பெரிய அளவுல ஒரு கஷ்டத்தை உருவாக்கி விட்டுட்டு இறைவன்கிட்ட மன்றாடினா என்ன தீரும்? ஏதாவது நடக்குமா? ஒரு நோய்பாடு இருக்கு, இறைவன்கிட்ட மன்றாடலாம். ஒரு குழந்தைக்கு தாலி பாக்கியம் கிடைக்கலன்னு சொன்னா மன்றாடலாம். அது பொண்ணா இருந்தாலும் பையனா இருந்தாலும். இப்ப மகேஷ் மாதிரி இருக்கிற ஆளுங்க மன்றாடலாம் இல்லையா? அதுக்கு இறைவன் பொறுப்பெடுத்துக்கிடுவான். நம்ம இஷ்டத்துக்கு தறிகெட்டு போய் எல்லா இடத்துலயும் கடனை வாங்கி கடன்காரனாகி தெருவுல என்னைய காப்பாத்துங்கன்னா யார் காப்பாத்துவா? காப்பாற்ற முடியுமா? சரி, அப்படியே வந்தாலும் அதை பார்க்கலாம் அப்படின்னு ஒரு முயற்சி பண்ணா அதுக்கு காலங்கள் நிறைய தேவைப்படும். உடனே இன்னைக்கு